மல்லி புதினா கருவேப்பிலை கோழிக்கறி குழம்பு. எனக்கு இது சாப்பிடும் போது ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல அரியாலி குழம்பு கொடுத்தா எப்படி இருக்கும் அந்த ஃப்ளேவர்ல இருக்குன்னு செம்மையா இருக்கு. வணக்கம் கட்டுறதுக்கு எழுவனர்களே. இன்னைக்கு நம்ம கனவு தோட்டத்தில், அது அழகான கனவு தோட்டத்தில் ஒரு அற்புதமான சமையல் பண்ண போகிறோங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா மல்லி புதினா கருவேப்பிலை கோழிக்கறி குழம்பு. ஏன்னா முடி வளராதவங்களுக்கு மூளை இல்லாதவங்களுக்கு இன்னைக்கு மாஸ்டர் செஞ்சு கொடுக்க போறாரு. அது நான் தான். அதாவது நம்ம சேனல்லையே மல்லியில் வெறும் கொத்தமல்லி மட்டும் வச்சு எப்படி கோழிக்கறி செய்கிறதுன்னு காட்டியிருப்போம், புதினா வச்சு எப்படி கோழிக்கறி செய்கிறதுன்னு காட்டியிருப்போம், ஏன் கருவேப்பிலையை வச்சு கூட கருவேப்பிலை கோழிக்கறி செய்கிறது எப்படின்னு பார்த்துருப்போம். இதெல்லாம் பார்த்தோம்னா வறுவல், தொக்கு இந்த மாதிரி தாங்க இருக்கும். இன்றைக்கி இந்த 3 பொருளுமே வச்சு ஒரு குழம்பு, வெள்ளை சாதத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு குழம்பு தாங்க இன்றைக்கி செய்ய போகிறோம். சாதத்துக்கு சாப்பிட்டோன்னு ஒரு தட்டு சோறு இருந்தாலும் பத்தாதுன்னாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு கிரேவி தான் இன்றைக்கி நாங்கள் செய்ய போகிறோம். ஆமாங்க, இன்றைக்கி செய்யக்கூடிய மல்லி புதினா கருவேப்பிலை கோழிக்கறி குழம்போட என்னென்ன விருந்தெல்லாம் கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா பிறந்தநாள் விருந்து தாங்க. வட்டி சாதம், நம்மளுடைய சாம்பார், ஸ்பெஷல் கல்யாண வீட்டு சாம்பார், பருப்பு ரசம், பைனாப்பிள் கேசரி, கோழி 65, அவிச்ச முட்டை, இதெல்லாம் இன்னைக்கு மதிய விருந்து முதியோர்களுக்கு கொண்டு போய் கொடுக்க போகிறோம். ஆமாங்க, இன்னைக்கு நம்ம மதிய விருந்து முதியோர்கள்னு சொல்லியாச்சு. அங்கே என்ன மாதிரி முதியோர்கள்லாம் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மனநலம் பாதிக்கப்பட்ட முதியோர்கள் இருக்காங்க, கணவனால் கைவிடப்பட்டவங்க இருக்காங்க, நடக்க முடியாதவங்க இருக்காங்க, படுக்கை நோயாளி இருக்காங்க. இந்த மாதிரி எல்லாமே கலந்து இருக்கக்கூடிய ஒரு முதியோர் இல்லத்தில் கிட்டத்தட்ட ஸ்டாஃபுங்களோட சேர்த்து ஒரு 160 பேர் 170 பேர் இருக்கிறாங்க. இன்றைக்கி அங்கே தான் கொண்டு போயிட்டு மதிய விருந்து கொடுக்க போகிறோம். இந்த மதிய விருந்து எதுக்காக கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா திரு கருணாநிதி அவருக்கு பிறந்தாங்க. அவருக்கு மட்டும் கிடையாது, அவங்களுடைய அன்பான மகள் சகோதரி உஷா, இந்த 2 பேருக்காகவும் விருந்து கொடுத்து வாழ்த்துவங்க யாருன்னு பார்த்தோம்னா அவங்களுடைய அன்பான குடும்பத்தார் சிங்கப்பூர்லேருந்து விருந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. இவங்க 2 பேருக்கு தான் பிறந்தநாள். இந்த பிறந்தநாளுக்காக தான் இன்றைக்கி ஒரு 150 160 முதியோர்களுக்கு உணவு கொடுக்க போகிறோம். இன்று பிறந்தநாள் காணும் அந்த நல்ல உள்ளங்கள் உயர் புகழுடனும் நீண்ட ஆயுளுடனும் நிறை செல்வத்துடனும் வாழ்ந்து இன்னும் கஷ்டப்படுற ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் மீண்டும் மீண்டும் உதவணும் என்று கற்றல் கையில் குடும்பத்தின் சார்பாகவும் இன்னைக்கு பசியார போகிற முதியோர்கள் சார்பாகவும் பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வாசத்தை வச்ச ஒரு தட்டு, ஏன் ஒரு அண்டா சோறு கூட நடிப்பேன். அந்த மாதிரி ஒரு ரெசிபியை தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். வாங்க, காணொளி மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க, மல்லி புதினா கருவேப்பிலை கோழிக்கறி குழம்புக்கு தேவையான பொருட்களை தான் பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். ஃப்ரெஷ்ஷாக வெட்டி கழுவி வச்ச கோழிக்கறி, செக்கெண்ணெய், சுத்தமான நல்லெண்ணெய், பச்சை மிளகாய், துருவி வச்ச தேங்காய் பூ, கொத்தமல்லி தலை, புதினா தலை, கருவேப்பிலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், வெட்டி வச்ச வெங்காயம், பூண்டரவை, இஞ்சி அரவை, மஞ்சள் தூள், சிக்கன் மசாலா, கல் உப்பு. வெறும் சிக்கன் மசாலாவும் மஞ்சள் தூள் வச்சுருக்கீங்க. இதுக்கு காரத்துக்கு மிளகா, வாசனைக்கு மல்லி புதினா கருவேப்பிலை, சுவைக்கு உப்பு, இன்னும் மனத்துக்கு பட்டை கிராம்பு ஏலக்காய். இதை விட வேற என்ன வேணும்? இதை நம்ம செய்கிற செய்முறையில் செஞ்சாலே ஒரு வித்தியாசமான ஒரு கோழிக்கறி குழம்பு சாப்பிட்ட ஃபீல் இருக்கும். அது வெள்ளை சாதத்துக்கு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். இன்றைக்கி அதுதான் நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். வாங்க பார்க்கலாம். 1 கிலோ கறிக்கு ஒரு பெரிய 2 கைப்பிடி அளவுக்கு மல்லித்தலை, அடுத்து 1 கைப்பிடி அளவுக்கு புதினா, இது 2 ஒன்றா சேர்த்து கழுவி எடுத்துக்க போகிறோம். மல்லி புதினா நம்ம இப்படி அழுத்தினோம்னா நல்லா தாராளமாக தண்ணி இருக்கணுங்க. அப்போ தான் கல் இருந்தாலும் மண் இருந்தாலும் கீழே போய் நிற்கும். மல்லி புதினா நம்ம கழுவுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தண்ணி தாராளமாக ஊற்றி கழுவிடுவோம். எடுக்கிறது கூட என்ன பண்ணுவாங்கன்னா அடியிலேருந்து எடுப்பாங்க. அப்படி எடுத்திங்கன்னா மண் சேர்ந்து தான் வரும். மேலாக எடுத்தால் தான் மண் கீழே போய் தங்கும். இப்போ கழுவணும் உடனே எடுக்காமல் இப்போ நாங்கள் 1 நிமிஷம் விட்டுருக்கோம். இப்படி விடும்போது மண் ஃபுல்லாக கீழே போய் தங்கிடும். நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு. ஒரு அரவை மசாலாக்க இப்போ நம்ம கொஞ்சம் பொருட்களை வதக்கணும். அதனால் நம்ம 50 ml அளவு எண்ணெயை சேர்த்துக்கோம். எண்ணெய் 50 ml நீங்களும் சேர்த்துக்கோங்க. இவ்வளோ முன்னாடியில் நிற்கிது பார்த்தீங்களா, சென்றாய மாதிரி போடல நீங்களும். அப்படியே தான் இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி தான் சும்மா வேர் வரைக்கும் நம்ம வெட்டி எடுத்துடுறோம். வேருக்கு மேலே இதான் இந்த மாதிரி ஒரு சில மண்ணுகள் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். அதனால தான் தாராளமாக தண்ணி ஊற்றி கழுவிக்கிறோம். முழு நெல்லிக்காய் செடிக்கு தண்ணி ஊற்றிக்கிறீங்க. செடிக்கு தண்ணி ஊற்றினோம்னா பக்கத்தில் உள்ள வேப்பங்கன்னுக்கு தேக்க கண்ணுக்கும் போயிடும். எண்ணெய் இப்போ மிதமான சூட்டில் இருக்குது. 6 பச்சை மிளகாய் இந்த மாதிரி 2ஆ வெட்டி சேர்த்துக்கோங்க. நாங்கள் முதியோர்களுக்கு கொடுக்கறதுனால கம்மியாக சேர்த்துருக்கோம். நல்லா மிதமான சூட்டில் இருக்கட்டும், ஏன்னா வெடிக்க ஆரம்பிக்கும் விதைங்க. பச்சை மிளகாய் வதங்கி வந்துட்டே இருக்குங்க. இந்த நேரத்தில் ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காய்
தேங்காயும் இந்த எண்ணெயோடு சேர்த்து வதக்கி நம்ம சமைச்சோம்னா நம்ம காலையில் சமைச்சா நைட்டு வரைக்கும் கூட கெட்டு போகாமல் இருக்கும். இதே போல் சுவையும் அதிகமாக கிடைக்கும். தேங்காய் இன்னொரு 5 நிமிஷம் வதங்கினா போதும். அதுக்கு அடுத்தது என்னென்ன பொருள் சேர்க்க போன மாஸ்டர் சொல்லுவார். அடுத்து என்ன சேர்ப்பா, மக்கள் ஆர்வமாக இருக்கிற அந்த மல்லி புதினா கழுவி வச்சிருக்கோம் இல்லைங்களா, அதையும் சேர்த்து நல்லா வதக்கி போகிறோம். வதக்கி அரைக்க போகிறோம். மல்லி புதினா மல்லி புதினா மனம் சூப்பராக வருதா? ஓ, அதோட சிறு காரம். இந்த நேரத்தில் இதை இறக்கி ஆற வச்சு அரைச்சிக்கிறோம். இது முதல் அறவை. நம்ம ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி ஒரே ஒரு பொருளை மட்டும் பொரிச்சு எடுத்து சேர்ப்போம் அப்படின்ட்டு அந்த பொருள் தாங்க கருவேப்பிலை. சிக்கன் 65 போட்டு அதே மாதிரி வந்து பொரிச்சுக்கிறோம். நமக்கு மனமும் சுவையும் இன்னும் அதிகமாக கிடைக்கும். சத்தம் ஃபுல்லாக அடங்கிச்சு பார்த்தீங்களா? சத்தம் அடங்கிடுச்சாமா? அப்போனா கருவேப்பிலை நம்மளுக்கு தேவையான அளவு பொரிஞ்சிச்சுன்னு அர்த்தம். இந்த மாதிரி முறுமுறுப்புன்னு ஒன்று. நம்ம வதக்கும் போது 50 ml எண்ணெய் சேர்த்தோன்னே. இப்போ வந்து நம்ம மசாலா சிக்கனை வேக வைக்கிறதுக்காக மசாலாக்காக 80 ml எண்ணெய், செக்கெண்ணெய், சுத்தமான நல்லெண்ணெய் நீங்களும் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்கும் போதே நம்ம பட்டை சேர்த்துக்கிறோம். நம்ம ஏற்கனவே சொன்னதாங்க, செக்கெண்ணெயை பொறுத்த வரைக்கும் ஒரு 100 டிகிரிக்கு மேலே சூடாயிடுச்சுன்னா அதோடைய நன்மைகள் கிடைக்காது அப்படின்வாங்க. அதனால தான் நாங்கள் மிதமான சூட்டில் ஒவ்வொரு பொருளாக சேர்க்குறோம். நீங்களும் சேர்த்துங்க. 1 கிலோவுக்கு ஒரு 2 துண்டு பட்டை, 5 கிராம்பு, 5 ஏலக்காய். மாஸ்டர், எனக்கு ஒரு ரொம்ப நாளாக ஒரு டவுட்டு. இந்த டவுட்டு கிளியர் பண்ணுறதுக்கு முன்னாடி வெங்காயம் சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் ஒரு 200 கிராம் அளவுக்கு வெங்காயம் சேர்த்துருங்க. மாஸ்டர், அதான் ஒரு டவுட்டுன்னு சொன்னேனே, எல்லாமே நம்ம நம்பர் கணக்கில் எண்ணு சொல்லல நம்ம சொல்கிறோம். ஆனால் பட்டையை மட்டும் சில மாஸ்டருங்க வந்து இன்ச் அளவில் சொல்கிறாங்க. நம்ம ஒரு துண்டு எடுத்துங்க 2 துண்டு எடுத்துக்கோன்னு சொல்கிறாங்க. இன்ச் அளவில் சொல்லுவாங்க. 1 இன்ச்சு 2 இன்ச்சு. அதாவது பட்டை வந்து 2 விதத்தில் இருக்குங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா சுருள் பட்டை, இன்னொன்று நம்ம யூஸ் பண்ணுற திக்கு பட்டை. சுருள் பட்டை பொறுத்த வரைக்கும் பிரியாணிக்கு சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி கிரேவிக்கெல்லாம் இந்த பட்டை நல்ல மணமாகவும் இருக்கும், சிறு காரமாகவும் இருக்கும். எதுக்காக ஒரு துண்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா, பட்டையை வந்து கடையில் கொடுக்குறத எடுத்து வந்து அப்படியே போட மாட்டோம், உடைப்போம். ஆமாம், அது உடைக்கும் போது நம்மளுக்கே தெரியும் இவ்வளோ பெருசு தான். ஒரு துண்டும் நம்ம உடைப்போம். அதனால தான் ஒரு துண்டு நம்ம சொல்கிறோம். கண்ணாடி பதம் தாண்டி ப்ரௌனுக்கு கொஞ்சம் முன்னாடிங்க இந்த பதம் இருந்தால் தான் நம்மளுக்கு இன்றைக்கி செய்யக்கூடிய இந்த மல்லி புதினா கறிவேப்பிலை கோழிக்கறி குழம்பு சூப்பராக வருங்க. 30 கிராம் அளவுக்கு பூண்டு, 50 கிராம் அளவுக்கு இஞ்சி அரவைகள். கழுவி வச்சிருக்க கோழிக்கறியை இறக்கிட்டு அடுத்தடுத்த மசாலா போட்டோம்னா இன்னும் 10 நிமிஷத்தில் நம்மளுக்கு குழம்பு தயாராகிடும். கை போட்டு ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு கலர் மாறும். இந்த நேரத்தில் மசாலா சேர்த்துக்க போகிறோம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, ஒரு 10 கிராம் அளவுக்கு சிக்கன் மசாலா. எதுக்காக 10 கிராம் சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம நார்மலாக செய்யும்போது அதிகமாக சேர்ப்போம். ஆனால் நம்மளுக்கு தேவை மல்லி புதினா கருவேப்பிலையோட மனமும் சுவைந்தான். அதனால தான் 10 கிராம் மட்டும் நீங்கள் சேர்த்துக்குங்க. கல் உப்புங்க தேவையான அளவு சேர்த்துக்குங்க. மசாலா போட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துங்க. எதுக்காக 2 நிமிஷம்னா அந்த மசாலாலாம் கறிக்குள்ளே போய் ஏறணும். அதுக்கப்புறமா தான் தண்ணி ஊற்றி வேக வைக்கணும். அவ்வளோதாங்க, கறி வேகணும். ஒரு 8லேருந்து 10 நிமிஷத்தில் கறி நம்மளுக்கு 3/4 வேக்காடு வந்துடுங்க. அதுக்கப்புறம் தான் அடுத்தடுத்த பொருட்கள் சேர்க்க போகிறோம். மூடி போட்டு வேக வைக்க போகிறோம். நம்ம சிக்கன் 65 பொரிச்ச எண்ணெயில் பொரிச்ச கருவேப்பிலைங்க நல்லா தூள் பண்ணி வச்சுக்க போகிறோம். அந்த அளவுக்கு, அவ்வளோதான். நல்ல மண்ணமாக குழம்பு வந்துகிட்டே இருக்குங்க. இந்த நேரத்தில் நம்ம பொரிச்ச கருவேப்பிலை, அது பொரிக்கும் போது கோழிக்கறி வாசனையாக இருந்துச்சு. அதை அப்படியே தூள் பண்ணும்போது பக்கோடா சாப்பிடும் போது ஒரு கருவேப்பிலை ஃப்ளேவர் வரும் பாருங்க, அந்த ஃப்ளேவரில் இருக்க அதை அப்படியே நம்ம இப்போ கோழிக்கறியில் இறக்க போகிறோம்.
பொரிச்சு வாசனையோட வருது. வாசனையோடு வருதுங்க. பொரிச்சு வச்ச கருவேப்பிலை கொட்டிக்கிறாங்க. சாரி, சேர்த்துக்கிறாங்க. நீங்களும் சேர்த்துக்குங்க. நம்ம இப்போ எப்படி பொரிச்ச கருவேப்பிலை சேர்த்தோமோ இதே நேரத்தில் நம்ம வதக்கி அரைச்ச மல்லி, புதினா, பச்சை மிளகாய், தேங்காயும் சேர்த்து ஒரு 2 நிமிஷங்க கொதிச்சிச்சுன்னா குழம்பு அட்டகாசமாக தயார். இதே சேர்த்துக்கிறேங்க. அரவை தண்ணிங்க. ஹைதராபாத்னா கிரீன் சிக்கன் சொல்லுவாங்க. ஆனால் இது பார்த்தீங்களா, அந்த கருவேப்பிலையெல்லாம் போட்டு செஞ்சது அங்கங்கே அந்த கறியோடு ஒட்டியிருக்கு பாருங்க. வழக்கம் போல் வித்தியாசமாக இருக்குங்க. 2 நிமிஷம் கறி கொச்சிச்சுன்னா மல்லி, புதினா, கருவேப்பிலை கோழிக்கறி குழம்பு தயார். குழந்தைகள் ஆசிரமமாக இருந்தாலும் சரி, முதியோர்கள் ஆசிரமமாக இருந்தாலும் சரி, எந்த ஆசிரமமாக இருந்தாலும் நம்ம இன்னைக்கு உணவு புக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சாலே இன்னைக்கு வித்தியாசமான ஒரு உணவு நம்மளுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க இல்லைங்களா? அதே போல தான் டெய்லி நம்ம வித்தியாசமான உணவுகள்லாம் செஞ்சு அவங்களுக்கும் கொடுத்துட்ருக்கோம், மக்களுக்கும் காணொலியாக காட்டிகிட்ருக்கோம். அப்படியே பார்க்குறதுக்கே வித்தியாசமாக இருக்குது. ஸ்லோவாக 1 நிமிஷம் வச்சிட்டோம்னா அந்த கறியில் உள்ள கொழுப்பு, நம்ம மல்லி புதினாலாம் வதக்கணும் இல்லைங்களா, அதில் உள்ள எண்ணெய், நம்ம தாளிக்கும் போது உள்ள எண்ணெய் எல்லாம் திரண்டு மேலே வந்துடும். இந்த மாதிரி வந்துருச்சுனாலே நம்மளுக்கு அட்டகாசமான குழம்பு தயாருங்க. இப்போ நாங்கள் சுவைக்க போகிறோம். சிக்கன் 65மா? ஏன் சாம்பார் ரசம்லாம் ஊற்றி சாப்பிட்ருக்க வேண்டியதானுங்க. இப்போ தானே அதை சாப்பிட்டு வந்தேன். போய் பொருளை வச்சுட்டு சாப்பாடு எடுத்துட்டு வாடா தம்பின்னு சொன்னேன். லேட் ஆகும் போதே தெரியும். ரசமும் சாம்பாரும் நல்லா இருந்துச்சுன்னு அது போட்டு சாப்பிட்டேன். சிக்கன் 65 கண்ணுக்கு தெரில. ஸோ இது அதையும் எடுத்துகிட்டு வந்து இப்போ கோழிக்கறியோட சாப்பிடுவோம். ஏன் சாம்பார் நல்லா இருக்காது? நம்ம எப்போ வச்சாலுமே சூப்பராக வைப்பான். 700 1 கிலோ முருங்காய், 1.5 கிலோ முருங்காய் போட்டு 1050 ரூபா கொடுத்து வாங்கி செஞ்சால் ஏன் நல்லா இருக்காமல் போவோம்? கண்டிப்பானே. ஃபஸ்ட்டு பார்க்குறதுக்கு அந்த கலர் நல்லா, இந்த மல்லி புதினா கருவேப்பிலையோட கலரு, கருவேப்பிலை அங்கங்கே ஒட்டியிருக்க அழகாக பார்க்குறதுக்கே அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க. 2வது பார்த்தோம்னா மனம். அந்த மனம் வந்து நம்ம காட்டையே, இப்போ என்ன சொல்ல போனால் பக்கத்தில் இருக்கிற ஊருக்கார் வந்தால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்க, அந்த அளவுக்கு மனமாக இருக்குது. சுவை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு கையில் பிச்சாலே வர அளவுக்கு கறி நல்லா வேலை நூல் நூலாக வந்துருக்குங்க. ஃபஸ்ட்டு சாம்பார், ரசம், இப்போ கோழிக்கறி, குழம்பு செம்ம. ஆஹா மாஸ்டர், உண்மையிலுமே ரொம்ப அருமையான ஒரு குழம்பு தான் இன்றைக்கி மாஸ்டர் தயார் பண்ணியிருக்காரு. அரைச்சாங்க தெரியுமா, வதக்கும் போது அந்த மல்லி புதினாவோட மனம் அட்டகாசமாக இருந்துச்சு. இப்போ கோழிக்கறியோட சேர்ந்து வரும்போது டோட்டல் ஃப்ளேவரே மாறிடுச்சு. நீ ஆரம்பத்தில் கேட்டீங்க இல்லையா, வெறும் பொருள் கம்மியாக இருக்குது, இந்த தக்காளி இல்லை, மற்ற மசாலா இல்லை அப்படின்ட்டு. ஆமாம், அதோட சுவை வந்து இந்த மாதிரி தான் இருக்கணும். நம்ம இல்லை தக்காளி சேர்த்தோம்னாலும் புளிப்பு சுவை நம்மளுக்கு கிடச்சிரும். அதனால தான் தக்காளி சேர்க்கல. கரம் மசாலாவுக்கு பதிலாக தான் நம்ம பட்டை கிராம் அதிகமாக சேர்த்தோம். மற்றபடி மிளகாத்தூள், மல்லித்தூள் எந்த ஒரு தூளுமே இல்லாமல் முழுக்க அந்த மல்லி புதினாவோட ஃப்ளேவரோடு நம்ம எடுத்துகிட்டு வர்றதுக்காக தான் இந்த மாதிரி செஞ்சோம். அது சாதத்துக்கு சும்மா அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க. கறிக்குள்ளே வரைக்கும் அந்த மசாலா போய் சாப்பிட்டே இருக்கணும் போல் தோணுது. எனக்கு இது சாப்பிடும் போது ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் ஒரு அரியாலி குழம்பு கொடுத்தா எப்படி இருக்கும், அந்த ஃப்ளேவரில் இருக்குன்னு செம்மையாக இருக்குது. இன்றைக்கி இந்த ஸ்பெஷலான உணவை எதுக்காக செஞ்சோன்னு இன்னொரு டைம் சொல்கிறேங்க. ஏன்னா இது ஸ்பெஷலான நாள். நிறைய பேருக்கு இந்த வாய்ப்பு கிடைக்காது, ஒரு சிலருக்கு மட்டும் தான் கிடைக்கும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, தந்தைக்கு அப்பாவுக்கு என்னைக்கு பிறந்தாலோ அன்னைக்கே மகளுக்கும் பிறந்த நாள். தந்தை கருணாநிதி மற்றும் அன்பான மகள் உஷா, அவங்க 2 பேருக்கும் ஒரே நாள் பிறந்தநாள் வந்ததால் ஸ்பெஷலாக விருந்து செஞ்சுருக்கோம். இதை அப்படியே கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் மதிய விருந்து கொடுக்க போகிறோம். கண்டிப்பாங்க. போகலாமா? இப்போ ஆசிரமத்துக்கு மதிய உணவு கொண்டு வந்திருக்கானே, காரணம் என்னன்னா, ஐயா கருணாநிதி மற்றும் அவங்க மகளாகிய உஷா, அவங்களுக்கும் இன்னைக்கு 2 பேருக்கும் இன்னைக்கு பிறந்த நாள். என்னென்ன உணவு கொண்டு வந்திருக்கான்னு பார்ப்போமா? வடி சோறு, முருங்கைக்காய் சாம்பார், நம்ம ஃபேவரட் பைனாப்பிள் கேசரி, இன்னைக்கு ஸ்பெஷல் மல்லி புதினா கருவேப்பிலை போட்ட சிக்கன் குழம்பு, அவிச்ச முட்டை, பருப்பு ரசம், கோழிக்கறி 65. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. இன்னைக்கு நமக்கு மிஸ்டர் கருணாநிதி, மிஸ் உஷா 2 பேரும் அப்பா மக, அவங்களுடைய இந்த பிறந்த நாளின் நன்றியாக நமக்கு இன்னைக்கு இந்த அருமையான சுவையான இந்த உணவுகளை தந்திருக்கிறாங்க.
அவங்களுக்கு நன்றி சொல்லிட்டு அவங்களுக்காகவும் அவங்க குடும்பத்துக்காகவும் நம்ம இப்போது ஜெபிக்க இருக்கிறோம். ஓகேவா? தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே அன்பின் ஆண்டவரே, இதோ இன்று தனது பிறந்த நாளை சிறப்பிக்கின்ற திரு கருணாநிதி மற்றும் அவர்களது மகள் உஷா இவர்கள் இருவரையும் உமது திருப்பாதம் அர்ப்பணித்து இந்த பிறந்த நாளிலே எங்களிடத்திலே இருக்கின்ற முதியோர்களுக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் இந்த சுவையான உணவினை ஏற்பாடு செய்து தந்திருக்கின்றார்கள். அதற்காக நன்றி கூறுகின்றோம். இதோ இந்த நாளிலே அவர்கள் இருவரையும் நிறைவாக ஆசீர்வதியும். அவர்கள் போகும்போதும் வரும்போதும் அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்றும், இன்னும் அவர்கள் இந்த நாளிலே நினைத்து கேட்கின்ற அனைத்து காரியங்களையும் நிறைவேற்றி தர வேண்டும் என்றும், இதோ இந்த நாளிலே அவர்கள் தந்திருக்கின்ற இந்த சுவையான உணவிற்காக நன்றி கூறி அவர்கள் குடும்பத்தை நீர் மேலும் மேலும் ஆசீர்வதித்து அருள் வளமும் பொருள் வளமும் அந்த குடும்பத்திலே தழைத்தோங்க செய்தரல வேண்டுமென்று எங்கள் ஆண்டவரும் உடைய சுதனமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். சாப்பாடு நல்லா இருக்குங்களா? சாப்பிடு. திரு கருணாநிதி அவங்க மக உஷா அவங்க 2 பேருக்குமே பிறந்த நாளுக்காக சாப்பாடு கொடுத்துருக்காங்க. சாப்பாடு எப்படிங்கம்மா இருக்கு? நல்லா இருக்குங்களா? திரு கருணாநிதி அவங்களோட மகள் உஷா அவங்க 2 பேருக்குமே பிறந்த நாளுக்காக சாப்பாடு கொடுத்துருக்காங்க. நன்றி. சூப்பராக இருக்குங்களா? ஹாப்பி பர்த்டே. திரு கருணாநிதி அவங்க மக உஷா 2 பேருக்குமே இன்னைக்கு பிறந்த நாளுக்காக கொடுத்துருக்காங்க. நன்றி 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 சார். சாப்பாடு எப்படி இருக்குங்க? நல்லா இருக்கா? திரு கருணாநிதி மற்றும் அவங்களுடைய மகள் உஷா அவங்க 2 பேருக்கும் பிறந்தநாளுக்காக சாப்பாடு கொடுத்துருக்காங்க. திரு கருணாநிதி மற்றும் அவங்களோட மகள் உஷா 2 பேருக்கும் பிறந்தநாளுக்காக. நன்றிங்கம்மா. இந்த சாப்பாடு எப்படின்னா இருக்கு? நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? சாப்பிடுங்க. பட்டி சாப்பாடு எப்படி இருக்கு? நல்லா இருக்குங்களா? நல்லா இருக்குங்களா சாப்பாடு? இன்னைக்கு மக்கள் பார்த்துருப்பாங்க எப்படி ஒரு புது விதமான மல்லி புதினா கருவேப்பிலை கோழிக்கறி குழம்பு செய்கிறதுன்னு பார்த்துருப்பாங்க. முதியவர்கள் எல்லாம் எவ்வளோ சந்தோஷமாக சாப்பிட்டாங்கன்னு பார்த்துருப்பாங்க. மாஸ்டர் வந்து இதே மாதிரி புதுசாக நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சி வச்சுருக்காரு. அடுத்த காணொலியாக டக்குன்னு வரப்போகுது. மிஸ் பண்ணாமல் எங்கள் சேனலை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன். இன்னைக்கு இந்த முதியோர்கள்லாம் சந்தோஷப்பட்டது காரணம் என்னன்னு பார்த்தோம்னா திரு கருணாநிதி மற்றும் சகோதரி உஷா இந்த 2 பேருக்காகவும் விருந்து கொடுத்து வாழ்த்துவங்க யாருன்னு பார்த்தோம்னா அவங்களுடைய அன்பான குடும்பத்தார் சிங்கப்பூர்லேருந்து விருந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. இவருடைய பிறந்த நாளுக்காக இன்னைக்கு முதியோர்களுக்கெல்லாம் சூப்பரான விருந்து கொடுத்தோம். இந்த பிறநாள் கொண்டாடும் அந்த நல்ல உள்ளங்கள் உயர் புகழுடனும் நீண்ட ஆயுளுடனும் நிறை செல்வத்துடனும் வாழ்ந்து இன்னும் கஷ்டப்படுற ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் மீண்டும் மீண்டும் உதவணும் என்று கட்டது கையில் குடும்பத்தின் சார்பாகவும் இன்னைக்கு பசியார்ந்த முதியோர்கள் சார்பாகவும் பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இதே மாதிரி உதவிகளெல்லாம் நீங்க செய்யறனா கீழே வர நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ஃபேஸ்புக்லேயும் பேஜ் இருக்குது, அந்த பேஜை ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம்லேயும் பேஜ் இருக்குது, பேஜ் நேம் கட்டுறது கேள்வி பாண்டி. இந்த பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.